கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, மார்க்கு நற்செய்தி முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி. மொத்தம் 4 நற்செய்திகள் இருக்கின்றன. அதில் முதலாக எழுதப்பட்டது தான் மார்க்கு நற்செய்தி. இந்த மார்க்கு நற்செய்தியினுடைய மைய செய்தி எப்படி அது வடிவமைக்கப்பட்டு வருகிறது என்றால், இயேசுவினுடைய செயல்பாடுகளை எல்லாம் பட்டியலிட்டு ஏதாவது ஒரு புதுமையை சொல்லி அவர் செய்த காரியங்களை காட்டி பிறகு இவர் யாராக இருப்பார் என்ற கேள்வியை வாசகர்களிடத்திலே விடுவது. பிறகு அந்த செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்து இவர் இயேசு கிறிஸ்து, இவர் மெசியா, கடவுளின் மகன் என்பதை நம்பிக்கையாளர்களும் வாசகர்களும் புரிந்து கொள்ளும் வகையில்தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், ஒரு பெரிய புதுமை நடக்கிறது. அந்த புதுமையினுடைய இறுதியில் இவர் யாரோ என்ற கேள்வியோடு அந்த புதுமை நிறைவு பெறுகிறது. என்ன புதுமை நடக்கிறது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி கடலோரம்தான் தங்களது நற்செய்தி அறிவித்து வந்தார்கள். பல பேரை குணமாக்கினார்கள். அப்படியெல்லாம் செய்துவிட்டு அவர்கள் அக்கறைக்கு செல்ல ஒரு படகில் ஏறி போகிறார்கள். அப்படி போகிற போது பெரும் புயல் உண்டாகிறது. அந்த புயலினால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். காற்று மிகவும் வீசுகிறது. தண்ணீர் படகின் மேல் மோத அது கவிழ்ந்துவிடும் சூழலிலே இருக்கிறது. இந்த நிகழ்வு மத்தேயு நற்செய்தியிலும் வருகிறது, மார்க்கிலும் வருகிறது, லூக்காவிலும் வருகிறது. ஆனால் மார்க்கு நற்செய்தியில் மட்டும் எப்படி இருக்கிறது என்றால், எல்லாரும் பயந்து கொள்ளுகிறார்கள். எல்லாரும் மீனவர்கள்தான். எத்தனை புயலை அவர்கள் வாழ்வில் பார்த்திருப்பார்கள். இருந்தபோதும் ஒரு பயம் வருகிறது. எப்படி இதை கையாளுவது என்றால், நிச்சயம் இது ஒரு ஆபத்தான புயலாகத்தான், ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்திருக்கக்கூடும். எல்லாரும் பயந்து என்ன செய்வதென்று விழித்து கொண்டிருக்க, இயேசு மட்டும் படகில் தூங்கிக் கொண்டிருந்தார் என்ற வரி வருகிறது. அதுவும் மார்க்கு நற்செய்தியிலே தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். சும்மா படுத்தோம்னா கூட டிஸ்டர்ப்டாக படுத்திருக்கலாம் இல்லை? இங்கே படுங்க அப்படின்னா நமக்கு இருக்கும். நைட்டில் வெளியில் படு அப்படின்னா கொசுக்கடியில் எப்படி படுக்கிறது? தலையணையெல்லாம் கொடுத்து நல்லா பஞ்சு மெத்தை கொடுத்து தூங்க சொன்னால் எப்படி இருக்கும்? அப்பா ஜம்முன்னு தூங்கலாம்ல. அதுபோல் அவர் தலையணை வைத்து படகுல அவர் தூங்கி கொண்டிருந்தார். தாளாட்டுறது போல இருந்திருக்குமான்ட்டு. இதில் பிறகு உடனே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து, என்ன போதகரே, நாங்கள் எல்லாம் இங்கு செத்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் எழுந்து பார்க்கிறார். உடனே காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிறார். இப்போ காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவுடன் இவர் யாரோ என்ற கேள்வி வருகிறது. காரணம், யூதர்களுக்கு கடல் என்பது அது ஒரு பேய்கள் வாழுகிற இடமாக இருந்தது. குறிப்பாக எசாயா புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், லிவியாத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பு கடலில் இருந்தது. எனவே அவர்கள் இந்த கடலை அடக்கும் சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருந்தது. நிஜமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தொடக்க நூலிலே முதலில் கடவுள் உலகை படைத்த போது கூட உலகம் உருவமற்றும் அது ஒரு சரியான நிலையில் இல்லாமல் இருந்தபோதுதான் கடவுள் நிலத்தை தனியாக பிரித்து படைக்கிறார். எனவே தண்ணீர் கடவுளுடைய ஆளுகைக்கு வருகிறது. அதனால்தான் பிரிதொரு நற்செய்தியில் கூட இயேசு தண்ணீரின் மேல் நடக்கிறார். அப்படின்னா தண்ணீர் அவருக்கு கீழ் இருக்கிறது, கடல் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக யோபுவுக்கு கூட நம் ஆண்டவர் சொல்லுகிறார். கருப்பையினின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய போது அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் என்று கேட்கிறார். நான் தான் என அவர் மறைமுகமாக அந்த கேள்வியிலே பதில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பாருங்கள், அந்த தண்ணீரை பார்த்து அவர் எப்படி சொல்லுகிறார் கடவுள் என்றால், இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. நான் வசனம் பார், ஒரு தண்ணீரை கண்ட்ரோல் பண்ற சக்தி
ஒரு தண்ணீரை கண்ட்ரோல் பண்ற சக்தி கடவுளுக்கு இருக்கிறது என்பதை எவ்வளவு ஒரு பொயட்டிக்கா, கவித்துவமா அவர் சொல்றார் பாருங்க. காரிருளை பொதித்துணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி மழை நீரை பார்த்து சொல்றார், இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. அப்படி என்றால் ஒரே ஒரு சின்ன ஒரு விடயம், துன்பங்கள் என்பது கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பல நேரங்களில் சின்ன சின்ன பயம், ஒரு அச்சம் அல்லது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்மளே சோர்ந்து போயிடுறோம். நமக்கு ஏதாவதுன்னா யார் இந்த உலகில் இருக்கிறாள், ஐயோ எனக்கு ஏன் இந்த நோய், அல்லது எங்கள் வீட்டில் ஏன் இந்த பிரச்சனை, ஐயோ இந்த துன்பம் ரொம்ப நாளாக என்னை போட்டு வாட்டுகிறதே என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் இன்று நாம் நினைத்து கொள்ள வேண்டியது, எல்லாம் கடவுளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. பாருங்கள், இறுதி நாளிலே விவிலியத்தினுடைய கடைசி புத்தகமான திருவழிபாடு நூலிலே என்ன சொல்லுகிறது பாருங்கள். புதிய விண்ணகமும் மண்ணகமும் படைக்கப்பட்ட போது கடல் இல்லாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் தொல்லை இல்லாமல் போயிற்று. இந்த நிகழ்ச்சியை நான் இரவு படித்த போது என் மனதில் தோன்றியது என்ன அப்படின்னா, எல்லாரும் தான் படகுல இருந்தாங்க இல்லையா? மீனவர்களும் இருந்தாங்க, இயேசுவும் இருந்தார், சீடர்கள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரையும் அந்த அலை டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. ஆனால் இயேசுவை எப்படி அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது? எல்லாரும் தானங்க அந்த படகுல இருந்தாங்க, எப்படிங்க இவருக்கு மட்டும் தூக்கம் வரும்? நம்மலாம் சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, ஏய் நைட்டு மழை பெஞ்சிச்சா அப்படின்னா, மழை பெஞ்சிச்சாவா, எல்லாம் ஆறு மாதிரி போனுச்சு, ஐயோ எனக்கு சுத்தமாக தெரியல, என்ன சொல்கிற, கும்பகரண மாதிரியா நீ தூங்கிட்டு இருந்த அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. அது மாதிரி எனக்கு இது புரியவே இல்லை. எல்லாரையும் அது தொந்தரவு செய்தது, ஆனால் இயேசுவை அது தொந்தரவு செய்யவில்லை என்றால், இறப்போ துன்பமோ தொந்தரவு செய்யாத கடவுளை கொண்டிருக்கிறோம். இப்ப இவர் யாரோ என்ற கேள்விக்கு இன்னும் அழகான ஆழமான ஒரு புரிதல் என்ன என்றால், 2ஆம் வாசகத்தில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அவரை பின்பற்றி இருக்கிற நாமும் உயிர் தெழுவோம் என்றால் இவர்கள் யாரோ என்று இன்னொரு கேள்வியும் இதிலே முளைத்து எழுகிறது. இவர்கள் யாரோ என்றால் என்ன? துன்பங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், சாவை எதிர்கொள்ளும் மத்தியில் வாழுகிற கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்பி வாழ்வதால் இந்த துன்பங்கள் எங்களை எதுவும் செய்வதில்லை, இறப்பு எங்களை எதுவும் செய்வதில்லை. அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு என்பது முடிவல்ல, அது இன்னொரு வாழ்வின் தொடக்கம், அது ஒரு கடத்தல் என்னும் நிலையில் பார்க்கிறோம் என்றால், இவர் யாரோ என்பது நற்செய்தி என்றால் 2ஆம் வாசகம் இவர்கள் யாரோ. இவர்கள் யாரோ என்பவர்கள் யார்? இயேசுவை நம்பி வாழ்பவர்கள். இயேசுவை நம்பி வாழ்பவர்கள் அது எவ்வளவு பெரிய அலை அடித்தாலும் தலையணை வைத்து தூங்கும் பண்பை கொண்டவர்கள். இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு சாவை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகிற பிரச்சனையாயிருந்தாலும், உலகமே கதறினாலும் கூட இவர்கள் தலையணை வைத்து படுத்துறங்குகிறவர்கள். துன்பங்களால் தொட முடியாத ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏனெனில் வாழ்வது அவர்கள் அல்ல, அவர்களுள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். துன்பங்களை வென்ற கிறிஸ்து வாழ்கிறார், இறப்பை வென்ற கிறிஸ்து வாழ்கிறார். எனவே எந்த அலை கிறிஸ்தவர் வாழ்வில் அடித்தாலும் அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். பல நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு, இந்த அரசியலில் கூட ஏன் கிறிஸ்டியானிட்டி சண்டை போட மாட்டோம், ஏன் அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டோம், ஏன் பெருசாக போராட்டம் பண்ண மாட்டோம்? ஏன்னா நமக்கு தெரியும், இதோடு நம் வாழ்வல்ல, நம் வாழ்வு இதையெல்லாம் கடந்த வாழ்வு. இதுவரை வருவாய்,
இதற்கு மேல் அல்ல என்பது என் ஆண்டவர் உச்சரிக்க வேண்டும். இந்த நாட்டோ நாட்டின் தலைவர்களோ நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துபவர்களோ அல்ல. எந்த தொந்தரவினுடைய ஒரு இறுதி வடிவத்தையும் என் ஆண்டவர் தன் கைக்குள் வைத்திருக்கிறார் என்றால், இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அசையாத நம்பிக்கை. என் துன்பங்கள் மத்தியில், என் கண்ணீரின் மத்தியில், என் கவலைகள் மத்தியில், எனக்கு இருக்கிற நோய்கள் மத்தியில், என் குடும்பத்தின் பிரச்சனைகள் மத்தியில் இயேசுவின் மீது நம்பிக்கை. ஏனென்றால் துன்பங்கள் அவரை தொட முடியவில்லை. தலையணை வைத்து படுத்து தூங்குவது. இப்போ பரீட்சை வருதுன்னு வைங்க, சுத்தமாக படிக்கலை, நைட்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம். சிலர் பாருங்க, டே ஒன்றுமே படிக்கலை, என்னடா 9 மணிக்கே அவள் போய் தூங்கிவிட்டா அப்படின்னு நம்ம ஹாஸ்டலில் பார்த்து எவ்வளோ பேரை பார்த்து சிரிப்போமா இல்லையா? ஒன்றுமே படிக்கல, தூங்கு, படிச்சுட்டியா, எழுப்பி வேற கேட்போம், படிச்சுட்டியா நீ எல்லாம் அப்படின்ட்டு. நல்லா தூங்கிட்ட, எப்படி பரீட்சை எழுதுவ அப்படின்னு. ஆனால் உண்மையில் தூங்கிட்டா நல்ல பரீட்சை எழுத முடியுமான்னு தெரியல. ஆனால் துன்ப வாழ்வில் இயேசுவை நம்பி வாழ்கிறவர்கள் நிம்மதியாய் படுத்துறங்கலாம். நான் இனி மன நிம்மதியுடன் படுத்துறங்குவேன். திருப்பாடல் ஆசிரியர், இனி நான் மன நிம்மதியுடன் படுத்துறங்குவேன், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களது துன்பங்களினால் நாங்கள் சோர்ந்து போகிறோம் அப்பா. இந்த படகு அனுபவம் என்பது எங்கள் வாழ்வில் அன்றாடம் நிகழ்கிறது ஆண்டவரே. சில நேரங்களில் ஆண்டவரே மிகவும் சோர்வுற்று என்ன செய்வதென்று தெரியாமல் விழிக்கிறோம் ஆண்டவரே. சீடர்களைப் போல நாங்களும் எத்தனையோ முறை உம்மை நோக்கி, ஆண்டவரே உமக்கு எங்களை பற்றி கவலை இல்லையா என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் பதில் நீரே சொல்லிவிட்டீர். வாழும் கடவுள் எங்களது துன்ப படகில் நீர் வசிக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரை, எவ்வளவு பெரிய துன்பங்கள், எவ்வளவு பெரிய நோய்களை நான் அனுபவிக்கிற போதெல்லாம் என் அருகில் நீர் இருக்கிறீர். அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் உமது உடலை, இரத்தத்தை பெறுகிற போது அருகில் மட்டுமல்ல என்னுள்ளே நீர் வசிக்கிறீர் என்றால் துன்ப அலை என்னை என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, நீர் அழகாய் யோபுவுக்கு சொன்ன வரிகள் இன்று என் இதயத்தில் ஆழமாய் பதிந்து நிற்கின்றன. இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. ஆண்டவரே, எத்தனையோ நோய்கள் எனக்கு வந்த போதெல்லாம் நீர் சொன்ன வசனம் ஞாபகம் இருக்கிறது. இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல. ஆண்டவரே, எத்தனையோ துன்பங்கள் எங்கள் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிய போதெல்லாம் நீர் அந்த துன்பத்தை பார்த்து இதுவரை வருவாய், இதற்கு மேல் அல்ல என்பது எங்களுக்கு ஆறுதல் செய்தி என்றால், ஆண்டவரே, நாங்கள் உம்மை பற்றி வாழ வேண்டும். இனி நாங்கள் உம்மையே நம்பி வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்காக மரித்த உம்மை நோக்கி வாழுகிற வாழ்வை தொடர்ந்து வாழ எங்களை ஆசிர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.